கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட பரவலாக சொல்லப்படுகிற நாம் அநேக காரியங்கள் மூலம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவரோட வருகை அதி சீக்கிரத்தில் இருக்குது. அந்த வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறது சொன்னால் நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? நம்மளுடைய ஒவ்வொரு பகுதியிலும் நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, நம்மளை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்து, நாம் தேவனிடத்தை நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், உலகத்தில் நம்மளை பிரித்தெடுத்து தேவனுடைய சமூகத்தை நம்மளை தாழ்த்தும் பொழுது, அதாவது நீங்கள் எப்பொழுது இலவசமா கிடைத்த அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு நாம் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அது என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை நீ ஏற்றுக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் வேத வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் 10:43, ரோமர் 10:9 இவ்விடமாக சொல்கிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். பிரியமான தேவ ஜனமே, மரித்தவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி சென்றார். அவரை பிதாவாகி தேவன் உயிரோடு எழுப்பினார் என்பதை நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டும்தான், அவர் ரத்தம் சிந்தல் மட்டும்தான் உண்டு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவரை விசுவாசிக்கிற எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். இயேசு கிறிஸ்துவை இதன் மூலம் அவர் தான் எனக்காக இந்த பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்றும் அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்றும், சிலுவையில் அந்த 2 கல்வர்கள் அதில் ஒருத்தன் அவன் சொன்ன உடனே அவன் ஏற்றுக்கொண்டவுடன் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னான். இன்றைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சொன்னேன், வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா? நீ மணவாளனுக்காய் காத்திருக்க மணவாட்டியா இருக்கிறீர்களா? நீங்கள் இன்னுமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கிறீர்களா? யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், பேச்சுகள், நடத்தைகள், பார்வைகள் எல்லாவற்றிலும் எங்காவது பாவம் ஒட்டி இருக்குமா என்று சொன்னான். அந்த பாவத்தை கழுகின இயேசு கிறிஸ்து ரத்தத்திற்கு முன்பாக வந்து நின்று, இயேசுவே உங்க ரத்தத்தினால் என் பாவங்களை கழுங்க, என்னை மன்னிங்க, என்னை உடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் பரலோகத்துக்கு ஒரு ஒரே வாசல் நீதான், உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை பிதாவாகிய தேவன் நீ மரித்தோரிலிருந்து நீ உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நான் அதையும் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நான் உம்மோடு கூட அப்ப அவர் ஆயத்தமா இருக்கும்படி என்னை சுத்திகரியும், என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? நிச்சயமாக அவர் விசுவாசித்து அவரை அறிக்கை எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய வருகையின் போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சந்தேகம் வேண்டாம், விசுவாசிங்கள். கர்த்தர் தாமே உங்களது வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. God bless you all. இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினால் விசுவாசித்து அறிக்கையிட வைப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுடைய சகோதரி வாஞ்சர் ஷீலா ரசாரி. God bless you all.